கெட் ரெடி ஃபோக்ஸ், இது நம்ம இடியட் பாக்ஸ். நம்ம எபிசோடோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் சீரியல் பெல். போன வாரம் மாரி சீரியல்ல அவங்களோட மூலிகைக்காக சிவன் கண் வந்து ரத்தம் வர வச்சாங்க. ஆனா இந்த வாரம் இவங்களோட பிரச்சனைக்காக சிவனையே வர வச்சிட்டாங்க. What are you talking about, man? பரமேஸ்வரா, ஜெகதீஸ்வரா, வேதபுரீஸ்வரா, அண்ணாதீஸ்வரா. அதாவது இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த செக்மெண்ட்ல எடுத்திருக்காங்க அப்படின்னா, தேங்காய் ஏற்கனவே உடஞ்சிருச்சு, அதை கரெக்டா தலையில வச்சு பிளேஸ் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு புரியுது. சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சேன் பாத்தீங்கல்ல. என்ன விரதம் ஏற்றாய் நீ அம்மா. இந்த ஜீ தமிழ்ல யாருக்கு என்னன்னாலும் ஒரு ஜிங் அப்படின்னு ஒரு எடிட்டை மட்டும் போட்டு என்ன பிரச்சனையா இருந்தாலும் டக்குன்னு உயிர் கொடுத்து கூட்டிட்டு வந்துடுறாங்கப்பா. முட்டா பல்களா அடம் ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க அட்டுலியும். இதுதான் அந்த பூ போல. நன்றி சாமி, நீங்க தயவு செஞ்சு என்னோட வாங்க. அந்த தண்டக சிவன் கோயிலுக்குள்ள மனுஷ பிறவியும் பெண்களும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. மனுஷ பிறவியும் பெண்களும் போக கூடாதான். அப்ப பெண்கள் யாரு? அதனால என்னால உள்ள போக முடியாது. இப்ப நான் என் தாடிகாரனை காப்பாத்தி ஆகணும். ஒரு பேர் வச்சுக்கிறாங்க போல. அவங்க இவங்க தாடிக்காரனா. நீங்க என் கூட வந்து தாடிகாரனை காப்பாத்தி கொடுங்க சாமி. அதுக்கு நாங்க ஒரு வழி பண்றோம். அதான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டாக்டர் ஸ்டேஞ்ச் கொஞ்சம். இவங்க நம்ம கலாய்க்க தேவையில்லை, அவங்களே கலாய்ச்சுக்குவாங்க போலயே. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, சொல்லாம சொல்லுவேன், அல்லாம அல்லுவேன், கில்லாம கில்லு. சிவன் நீ அந்த கோவிலுக்குள்ள போக அனுமதி கொடுத்துட்டாரு. இனி உனக்கு எந்த தடையும் இருக்காது. பாத்தீங்களா, அங்க ஆபரேஷனே முடிஞ்சிருச்சு. இவர் இப்பதான் கொஞ்சம் ஸ்வாகா போட்டுட்டு இருக்காரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. சிந்தாம ஊத்து என்ன அப்புறம் மாப்பிள சொட்டு இது அங்க வர்ற போத எரிச்சாயோ. முதல்ல வாயா, இது எத்தனை சித்தர் சாமி குடிலுக்கு போவோம். அங்க தாத்தா பாட்டி சித்தி எல்லாம் எப்படி இருக்கிறாங்களோ, சீக்கிரமா போய் இந்த பூவை கொடுத்தாதான் அவங்கள காப்பாத்த. ஒருத்தருக்கே 108, இதுல இத்தனை ஆர்டர் இருக்கு. நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்குங்க, கால்குலேஷன்ஸ் தெரியல. அப்புறம் சொல்றேன், நீ போலாம் வாயா, நீ வா சீக்கிரம் வா போலாம் வா. மொத்தத்துல ஜீ தமிழ்ல வர சீரியல் எல்லாம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலே ஹாஸ்பிட்டல் போறது, டாக்டர் கன்சல்ட் பண்றது, இந்த மாதிரி கஷ்டமான ஸ்டெப்ஸ்க்குலாம் அவங்க போறதே இல்லை. அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவர் எந்த கும்பலாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது, சரி சரி நான் போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஆசீர்வாதம் வாங்குறேன், பிளெஸிங். யாரு காலையும் விழக்கூடாது, முக்கியமா ஏன் கால விழக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? அதாவது இந்த சீரியலை பார்த்தாலே அவங்கள பாராட்டுறதா இல்ல இவரை பாராட்டுறதானே தெரியலங்க. ஆள விடுற சாமி. ஆசீர்வாதம் பண்ணாதான் விடுவேன். அதுவும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் விடுவேன். யாருக்கு கிடைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தங்க? இப்ப எல்லாம் பார்த்தாலே பயமா இருக்குங்க. எப்ப பார்த்தாலும் எப்ப வரீங்கன்னு அந்த உண்மையாலுமே படத்துல வரதெல்லாம் ரியாலிட்டியா மாறிட்டு இருக்கு. இப்ப என்னடி வேணும்? ஆசீர்வாதம் பண்ணணும், அவ்வளவுதானே. இந்த வாங்கிக்கோ, தீர்க்க சுமங்கலி பவ கக்க போ. போதுமா? புருஷன் கையால பொட்டு வச்சாதான் ஆசீர்வாதம் கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் தேவையில்லப்பா, நான் போறேன். சிறுசுகிட்ட சிக்கிட்டான். இப்பதானே இவர் எவ்வளவு பெருந்தன்மையா கால்ல விழுகாத அப்படின்னு சொன்னதை பாராட்டணும். அதுக்குள்ள மேல விழுக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ரொமான்டிக் சாங் வேற. ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட எதையாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கியே. இந்த சீரியல்னாலே டக்குன்னு யாராவது மேல விழுந்துட்டாங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சிடக்கூடாது. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பாட்டை போட்டு சமாளிச்சிடணும் அப்படின்னு லாஜிக் இருக்கா என்ன? இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா என்னடா? இன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். என்ன இந்த அவசர முடிவு? கொஞ்சம் கொஞ்சமா சாருக்கு ஒரே அடியா போய் தொலைச்சலாம்டா. சீரியல்ல எல்லா லாஜிக்கும் மாறிடுச்சு போல. அங்க என்னடானா ஹீரோயின் ஹீரோவை காப்பாத்துறாங்க. இங்க என்னன்னா கரப்பாம்பூச்சியை பார்த்து ஹீரோயின் தானே பயப்படணும், இப்ப ஹீரோவே பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அவரு அந்த கரப்பாம்பூச்சியை பார்த்து பயந்ததை கூட ஒத்துக்கலாம். இங்க ஒண்ணு பண்றாரு பாத்தீங்களா, இதுதான் கொஞ்சம் வேதனையா இருக்கு. உங்க முகத்துல 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. சரி, நமக்கு அமையல, அவருக்கு அமையுது. என்ன இது? எதிர்க்கதான் இருக்கிறாங்க, ஆனால் எந்திரிச்சோடனே முட்டிக்கிறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு கண்ணு தெரியாம இருக்கணும், இல்லையா எங்களுக்கு கண்ணு தெரியாம போயிடணும்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எல்லாம் எப்படி பறந்து போகுதுன்னு மட்டும் பாருங்க. முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்ட போறது, ஹாஸ்பிட்டல் போறது, இந்த மாதிரி கார் விஜயில அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஒன்லி ரொமான்ஸ். அதாவது சீரியல்ல ஆர்டிஸ்ட வந்து டேட் சைன் வாங்குறப்ப நீங்க கண்டிப்பா மேக்னெட்டிவ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா சீரியல் ஃபுல்லாவே இப்படியே தான் இருக்கிறார்கள். இவங்க பிரிறாங்களா அப்படின்னு பார்த்தா எப்பயாவது தான் பிரிறாங்க. இது என்ன சீரியலா இல்ல ஃபெவிக்விக் ஆடானே தெரியல. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். டேய் என்ன இளவுடாது. ஸோ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜீ தமிழில் வர இதயம் சீரியல் தான். அதாவது நீங்கள் இந்தியன் தாத்தாவோட வருமத்தை தான் வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் பாரதியோட வருமத்தை பார்த்துருக்கீங்களா? Indian is back. அழகருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா வாயால சொல்ல வேண்டியதானுங்க. அதாவது அந்த அழகருக்கு அவன் வறுமை நடந்தங்காட்டி இவங்க வருமத்தை காட்டிட்டாங்க. ஒரு வேலை குருமா நடந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? உன் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். நான் ஒரு மருந்து கொடுக்குறேன், அதை வாங்கிக்கோங்க. மூடிட்டு வலிக்குது. என்னால முடியலடா. பாவம், இந்த மருந்தெல்லாம் வந்துட்டு அழகர் கிடைச்சிருக்காதுல்ல. இப்படி ஒரு மருந்து கிடைச்சா எப்படி யாருக்கு சரியாக தோணும்? கொடுங்க பாரதி, மெடிசன் நல்லா கொடுங்க. ஐயோ, இந்த மருந்தெல்லாம் அதிகமா கொடுக்க கூடாது. ஆதி, என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எங்க வீட்டுல எல்லாம் உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை ஊசின்னு பயம்படுத்துறாங்க. ஆனா இங்க பாருங்களேன் எத்தனை மெத்தடாலஜி இருக்குன்னு. எனக்கு இந்த உடம்பெல்லாம் அப்படியே வலிக்குது. வலிக்குதா மாமே? ஆனா என்ன பண்ண முடியும்? எப்பா பாராசிட்டமால் ஒரு ஸ்டாப் ஆர்டர் போடுங்கப்பா. ரொம்ப கொடுத்தா அதுவே பாய்சன் ஆயிடும். நான் கிளம்புறேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. எப்படி நம்ம இந்தியன் தாத்தா கரப்ஷனை ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சாரோ அதே மாதிரி சீரியல் டைரக்டர்கிட்டயும் ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு இன்னைக்கே போய் ஸ்பேஸ் எக்ஸ்ல ஒரு ட்விட்டை போடுறேன். சரி வாங்க அடுத்த சீரியலுக்குள்ள போலாம். அடுத்து வந்துட்டு நானே வருவேன். இந்த அண்ணனுக்கு அந்த அக்காவை பிடிக்கலையா, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்காக இவர் பழி வாங்குறதா நினைச்சிட்டு தண்டனை எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. என்ன தண்டனை கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா குளிர்ந்தண்ணில குளிக்கிறது. ராதா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. தண்ணி சில்லுன்னு இருக்கா இல்ல டேங்குக்குள்ள ஐஸ் பார போட்ட மாதிரி ரொம்ப சில்லுன்னு இருக்கா? இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். ராதா மோகனானு அவ்வளவு ஆசைல உனக்கு? இது ஒரு தண்டனைனா எங்களுக்குள்ள காலையில் டெய்லியுமே தண்டனை தான். இந்த குளிர்லயும் குளிர்ந்தண்ணில தான் நாங்களாம் குளிச்சுட்டு வர்றோம். கடவுளே கிருஷ்ணா போற்றி காப்பாத்துங்க. ராதா, இந்த ஐஸ் வாட்டர்ல குளிச்சா ஜுரம் வந்துரும். முதல்ல தண்ணி ஸ்டாப் பண்ணு. இதுதான் பிளானே பண்ணது. முதல்ல கதவை தர ராதா. வேணாம். இப்ப நான் கதவை உடைச்சிட்டு உள்ள வரேன். இந்த மாதிரி ஒழுங்கா வெளியே வந்துரு, இல்லன்னா நான் உள்ள வந்துருவேன். என்ன பண்ணிருக்கீங்க? உள்ளதான் நார்ந்தன்ல இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. ஹீரோக்கு ஹீரோயின் உள்ள இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியாது. அதனாலதான் அவர் உள்ள போயிட்டாரு. இதுக்காக நீங்க வந்துட்டு அவரு அப்படி பண்ணிட்டாரு, அவர் அப்படிதான் அப்படின்னு நீங்க ஜட்ஜ்மெண்டல் டோன்ல எல்லாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஹீரோ மேல அந்த தப்பு கிடையாது. இப்பதான் இவருக்கு வந்து இவங்களை பிடிக்காம இருந்தது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண அப்படியே ரொமான்ஸ் சீன் வருது. அடுத்தடுத்த எபிசோடு தான். அதாவது போன வாரம் சொன்ன மாதிரி தான், நாங்க எந்த ஒரு தடை செய்யப்பட்ட பகுதிக்கும் போய் இதெல்லாம் டச் பண்ண கிடையாது. போன வாரம் பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருந்தது. இந்த வாரம் பாத்தீங்கன்னா ZEE5ல அவைலபிளா இருக்கிறது. இந்த மாதிரி குடும்பங்களுக்கு ரொம்ப ஆக்சசிபிளா இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் தான் நாங்க இதை எடுத்துட்டு வர்றோம்ங்கிறது பதிவு பண்ண ரொம்ப ஆசைப்படுறேன். நம்ம எபிசோடோட அடுத்த செக்மெண்ட் நியூஸ் சென்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல இருந்து பேரல் யூனிவர்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து நியூஸ் எடுத்து போட்டு இருந்த சேனல்ஸ் கூட ஒரு வாரமா சென்னை ஃப்ளட்டை பற்றி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஏதாச்சும் நமக்கு நல்ல விஷயங்கள் இருக்கா, ஏதாவது பாசிட்டிவான நியூஸ் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு போய் தேடி பார்த்தா எல்லாமே பாசிட்டிவான நியூஸ் தாங்க கிடைச்சிருக்கு. போட்ட பெண்கள் புயல் உருவானது பெண்கள் வயிற்றில் திகில். இதில் நமக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கா, நம்ம மூவிங் ஃபார்வர்டா இவ்வளவு டேக்அவேஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற சோர்சஸ் எல்லாம் போய் நியூஸை செக் பண்ணி பார்த்தா அங்க அப்படியே உல்டாவா இருக்கு சினாரியோஸ் எல்லாம்.
எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நீங்களே பாருங்க. போட்ட பெண்கள் புயல் உருவானது பெண்கள். ஸோ மீடியா வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு ஃப்ளட் இருக்கோ அதை தேடி தேடி கவர் பண்ணாங்க. விழுப்புரம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இருந்த ஃப்ளட்டை அப்படியே காமிச்சிட்டாங்க. உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது பாதி விஷயங்கள் வெளியே வரல. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல மக்களுக்கு பேசிக் நீட்ஸே வந்துட்டு போய் சேரல. ஆனால் இந்த விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காம என்ன விஷயத்தெல்லாம் வந்துட்டு இவங்க பேசினாங்க அப்படின்னு பார்த்தா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆயிட்டாரு. நீ அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகுது அப்படின்றதா இருக்கட்டும். விஜய் வந்துட்டு எப்படி வீட்டில இருந்து ஃப்ளட் ரிலீஃப் திங்ஸ்லாம் வந்துட்டு கொடுக்கலாம், அது எவ்வளவு தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட் வேற. அதே மாதிரி எப்படி சீமான் வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளவு முக்கியமான நமக்கு ரொம்ப தேவையான விஷயங்களை பத்தி கரெக்டா மீடியா வந்து கவர் பண்ணிட்டாங்க. இந்த மீன் டைம்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இவங்க கவர் பண்ணாம விட்டுருக்காங்க, வேற என்னென்ன விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பட்டினம் பாக்கத்துல ஒரு ஸ்லாப் இடிஞ்சு விழுந்து ஒரு யங்ஸ்டரோட உயிரே போயிடுச்சுங்க. அவர் இறந்ததுனால ஒரு சில ப்ரொடெஸ்ட்லாம் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ அதனால அடையார் ரோட்ல ஒரு 4-5 மணி நேரம் டிராபிக் ஆயிடுச்சு. ஒரு 2 கிலோமீட்டருக்கு வண்டி வந்துட்டு மூவே ஆகாம நிற்கிது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக கவர் பண்ணி அதிகமாக நியூஸாக போட்டாங்க. ஸோ இதே மாதிரி வேற என்ன நியூஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் வெறும் 18 வயசான சமைரா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் கேர்ள் டு பி த பைலட் அப்படின்ற ஒரு ரெக்கார்டே வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துல முக்கியமான 6 எக்ஸாம்ஸையும் அவங்க கிளியர் பண்ணி இந்த ரெக்கார்டை வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வியாசர்பாடியை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அப்படின்றவர் பங்களாதேஷ்ல போய் கிக் பாக்ஸிங்ல கோல்டு ஜெயிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீடியானால கவர் பண்ணப்படாமலே போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸஸ் கூட இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் சேர்த்து கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட அமையலாம். அதான் நாங்கள் வந்துட்டு மீடியா கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். ஸோ அடுத்த எபிசோட்ல வேற கண்டென்ட்ஸோட வரோம்.